ரவி, நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ. இந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு உன்னோட புத்திசாலிங்க நிறைய இருக்கிறாங்க. ஆனா உன்னை நான் ஏன் தேர்ந்தெடுத்துக்க தெரியுமா? நீ நம்பிக்கையானவங்கிறனால. அந்த நம்பிக்கைக்கு பங்கம் வராம நான் பாத்துக்கிறேன். ஆனா இந்த வெட்டு குத்து கொலை எல்லாம் நமக்கு வேணாம். ஏன்னா ஜெயிலுக்கு நான் தடவை போக முடியாது. நம்ம சிஸ்டருக்கு நம்மள ஓட்டா வேற ஆள் இல்லப்பா. ஆமா சார், நான் ஒருத்தரை மனசார விரும்பினேன். அவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு. இப்ப எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. இப்ப எனக்குன்னு இருக்குது என் கண்ணை மட்டும்தான். கவலையப்படாத. இப்ப நான் போட்டிருக்க திட்டம் மட்டும் சக்சஸ் ஆயிட்டா இவர் பெரிய கோடீஸ்வரன். நிஜமாவா? ஆமா, என்னுடைய நீண்ட நாள் திட்டமே இதுதான். கோடீஸ்வரனான என் முதலாளியில் சொத்து போறானா அடையாளம். அதுக்கு தலையா இருந்தவனே அந்த கோடீஸ்வரன் தான். அவன் போயிட்டான். அடுத்த தடையா இருந்தவ அவனுடைய தங்கை. அவளும் இந்நேரம் செத்து போயிருப்பான். இப்போ அந்த சொத்துக்கள் பூராவும் கார்டியனான தேவகி கைக்கு வரப்போகுது. அவளுடைய காணாம போன தம்பியா நீ அங்க போற. அவளுடைய நம்பிக்கைக்கு நீ பாத்திரமா நடிக்கிற. கொஞ்ச நாள் பொறுத்து நல்ல சமயம் பார்த்து தேவையை கோர்ஸ் பண்றோம். சொத்துக்கள் பூராவும் அவளுடைய அடுத்த வாரிசான உனக்கு வந்து சேர்ந்துடும். அதாவது நமக்கு வந்து சேர்ந்துடும். ஓகே ஓகே. அனாத ஆசிரமத்துல இருந்து வரேன். உங்களால முடிஞ்ச உதவி செஞ்சா பல அனாத குழந்தைகளுக்கு உதவி செய்யலாம். எந்த ஆசிரமம்? சேவா மந்திர். நீ அந்த ஆசிரமத்தை சேர்ந்தவனா? ஒரு காலத்துல இந்த ஆசிரமத்தில் வளர்ந்தவனா. அந்த நன்றி உணர்வுக்காக உங்களை போல நல்லவங்களை சந்திச்சு பணம் வசூல் பண்ணி அந்த ஆசிரமத்துக்கு உதவி பண்றேன். நல்ல காரியம்பா, தொடர்ந்து செய். கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வரேன். ஆமா, ஏதாவது சாப்பிட்டு போறியா? என்ன சாப்பிடுற? கொஞ்சம் நீராகாரம் இருந்தா கொடுங்க. நீராகாரமா? அதைத்தான் நீ சாப்பிடுவியா? ஆமாங்க, சின்ன வயசுல எங்க அக்கா ஒரு வேளை சோறும் 2 வேளை நீராகாரம் தான் கொடுக்கும். அந்த நீராகாரத்தை சாப்பிடறதுக்கு முந்தி எங்க அக்கா ஆண்டவனுக்கு நன்றி செலுத்திட்டு சாப்பிடுறான்னு சொல்லுவாங்க. பேரு ரங்க. ஆசிரமத்துல என்ன ரவின்னு கூப்பிடுவாங்க. ரங்கனா? ரங்கனா உன் பேரு? உங்க அக்கா பேரு ஞாபகம் இருக்கா? நான் அவங்களை பிரிஞ்சு 18 வருஷம் ஆச்சு. ஆனா அவங்க பேரு தேவகின்னு ஞாபகம். கொஞ்சம் இருப்பா. இந்த பையன் சொல்றதை வச்சு பார்த்தா நிச்சயமா தம்பியா தான் இருக்கும். எல்லாத்தையும் கேட்டுட்டுதான் இருந்தேன். ஆனா இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா முடிவு பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. ஆமா, இவன் உன் தம்பிதாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? சின்ன வயசுல எடுத்த போட்டோ ஒண்ணு இருக்கு. கொஞ்சம் இருக்கு. இத பாருங்க. போட்டோ கரெக்டா தான் இருக்கு. வேறு ஏதாவது குறிப்பா அடையாளம் சொல்ல முடியுமா? ஏன்னா நான் எதையும் சுலபமா நம்பக்கூடியவன் இல்லை. நம்ப கூடாது. வலதுக்கால ஒரு மச்சம் இருக்கு. வலது காலத்திற்கு மேலே மச்சம் இருக்கு. நான் நம்புறேன். இவரு உங்க தம்பிதான். அத பாருங்க பொட்டி. தவப்பட்டி மாதிரி தெரியுதுங்க. உணங்கன்னு கணக்குதுங்க. ராதாவுடைய படம் இருக்குல்ல, அதுதான் கணக்கு. சும்மா தூக்கிட்டு வாங்கடா. ஓகே தரேன். 10 லட்சம் ரூபாய் பணத்தையும் வாங்கிட்டு ராதாவை கொலை பண்ணி பொட்டியில போட்டு அனுப்பிட்டாங்க படுவாவி பசங்க. ராதாவை கொண்டுட்டாங்களா?
கொண்டு போ. நான் டாக்டருக்கு போன் பண்ண போறேன். யாருக்கு டயல் பண்றேன்? டாக்டருக்கு. போலீஸுக்கு பண்ணு. போலீஸ்க்கா? ஆமா, கடத்தல்காரங்க 10 லட்சம் ரூபாய் கேட்டு நமக்கு போன் பண்ணது ஒன்னே போதும். அவங்க தான் இந்த கொலை செஞ்சிருக்காங்க நிரூபிக்கிறதுக்கு. இந்த புனப்பொட்டியை திறந்துட வேண்டியதானே? என்ன பொறுத்த வரைக்கும் அது பணப்பொட்டி இல்ல, புதையல் பெட்டி. யாரா நீங்க? யாரு? டாவா மாமா. யார் இந்த மரியாதை கட்டவன்? மாப்பிள கவலைப்படாத, நான் பேசிக்கிறேன். நீ யாருடா? என்னது எரும சத்தம்? எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களை பார்த்து யாருன்னு கேக்குறியா? அசிங்கம். முறா வாய. நாங்களா அவளை இங்க வந்தோம்? நீங்க தாங்க நாங்க தூக்கிட்டு வந்தீங்க. நாங்க யார் தெரியுமா? அவ ராதாவுடைய கணவன், நான் அவருடைய மாமா, ஐ மீன் அங்கிள். என்ன உளற? ராதாவுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. நீதான் உளற. இது எங்க கல்யாண ஆல்பம். பாரு. ராதா 3 பேருக்கு 3 லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. ஒண்ணு மாப்பிளைக்கு, ஒண்ணு உனக்கு, ஒண்ணு எனக்கு. வரலாம் மாப்பிள. ரங்காவும் நானும் அமெரிக்காவில் ஒன்னாக படிச்சு ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி திருமணம் செய்து கொண்டோம். நான் நேரில் வந்து உங்கள் எல்லோரையும் சர்ப்ரைஸ் படுத்துவதற்காக இதை முன்கூட்டியே தெரியப்படுத்தவில்லை. சென்னை வந்ததும் எங்கள் 3 பேரையும் ஏர்போர்ட்டிலேயே ஒரு கூட்டம் கடத்தி விட்டது. கடத்தியவர்கள் 10 லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டும், இல்லை என்றால் என்னை கொண்டு விடுவதாக பயமுறுத்தினார்கள். சமயம் பார்த்து நான் தப்பித்துக் கொண்டு என் பிணத்தை அனுப்ப வைத்திருந்த பெட்டியில் எனது கணவரையும் அவரது மாமாவையும் அனுப்பியுள்ளேன். என் உயிருக்கு ஆபத்து இருப்பதால் நான் இந்த நிமிஷமே தலைமறைவாக போகிறேன். நான் இருக்கும் இடத்தை யாருக்குமே தெரிவிக்கப் போவதில்லை. என் கணவர், அவர் மாமாவுக்கு கூட அந்த மறைவிடம் தெரியாது. நான் வரும் வரை என் கணவரையும் அவர் மாமாவையும் ஜாக்கிரதையாக கவனித்துக் கொள்ளவும், அவர்கள் சொற்படி நடக்கவும் இது என் உத்தரவு. இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? ராதாவோட கார்டியன் எங்க? மயக்கமா மாடியில் இருக்காங்க. ஏன் மயக்கமா இருக்காங்க? ராதா செத்து போயிட்டு சொன்னேன். தொட்டியை திறக்கிறதுக்கு முன்னாலேயே எப்படி ராதா செத்து போயிட்டாங்கன்னு சொன்னேன். இது உன்னுடைய ஆசையா இல்ல அவசரமா? அவசரத்துலதான் அப்படி சொன்னேன். இப்ப நம்ம அவங்க பார்க்கணுமே. வாங்க வாங்க. ராதா உயிரோட தான் இருக்கா. அவளுக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சு. தனக்கு ஆபத்து இல்லைன்னு தெரியற வரைக்கும் ஒளிஞ்சுட்டு இருக்கிறதா தீர்மானம் பண்ணிட்டா. அவ புருஷனும் அவனோட தாய் மாமனும் உனக்காக காத்துட்டு இருக்காங்க உன்னை பாக்குறதுக்கு. போய் பாரு. யாரு உங்க? அவரு ராதாவுக்கு புருஷன், இவரு மாப்பிள்ளையுடைய மாமா. கடத்திட்டு போன உங்களுக்கு கேட்ட பணம் கொடுத்தோம், இப்படி பண்ணிட்டாங்களே. சாரி மேடம், நீங்க கொடுத்த பணம் அவங்களுக்கு கிடைச்சிருந்ததுன்னா எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அப்படின்னா நான் கொடுத்த பணம் என்னாச்சு? பல கை மாறி வரணுமே, அது எந்த கையில ஸ்டக்கப் ஆச்சோ? கொஞ்சம் இப்படி வாங்க. ₹10 லட்சம் தேவைன்னு என்கிட்ட கேட்டிருந்தா உன் மூஞ்ச தூக்கி எரிஞ்சிருப்பேனே. அவ செத்தா சாப்பிட்டோன்னு
நான் கொடுத்த பணத்தையும் வாழ போட்டுக்கிட்டே மனுஷனானே. நீ என்ன அடிச்சு உதச்சி வாழ முடியலன்னு பாக்குறியா? முடியாது. நீ ஒரு மிருகம். என் முகத்துல துப்பக்கூடிய அளவுக்கு உனக்கு கொழுப்பு வந்துருச்சா? நீ என்ன அடிச்சு கொண்டாலும் என் பொண்ணு கூட பார்த்து காலத்து போ. மனுஷ தன்மையே இல்லாம அவங்கள மாறி மாறி அடிக்கிறியே, நீ ஒரு மனுஷனா? உன் வீரத்தை காமிக்கிறதா ஜானிட்டவா? ஒரு பொம்பளை போட்டு அடிக்கிறீடா பேமாரி. அவர் ஒண்ணும் செய்யாதீங்க. அவர் அப்பப்போ செய்யற வைத்தியத்தை தான் இன்னைக்கு செஞ்சிருக்காரு. வைத்தியமா? ஆமாங்க. நான் அப்பப்போ நான் என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு புரியாம புத்தி பேதிரிச்சு போயிடுவேன். டாக்டர் இது ஹிஸ்டீரியான்னு கண்டுபிடிச்சாங்க. அப்படியெல்லாம் வரும்போது என்ன சுயநினைவுக்கு கொண்டு வர கண்டத்துல மாறி மாறி அலையணும்னு டாக்டர் தான் இவங்க கிட்ட சொல்லிருக்காங்க. அதான். அப்படியா? ஆமாங்க, இந்த வியாதிக்கு நிரந்தரமா ஒரு முடிவு கட்டணும்னு பாக்குறேன், முடியல. அதான் நாங்க வந்து சேர்ந்துட்டோமே, நிரந்தரமா ஒரு முடிவு கட்டிட வேண்டியதான் இல்ல அங்கிள்? ஆமா மாப்பிள, இது எப்ப வருது எதுக்காக வருதுன்னு தெரிஞ்சுக்காம போனா நாம இங்க வந்து என்ன பிரயோஜனம்? நாங்க வர சம்பந்தி அம்மா.